ஏசாயா 32 15 15 16 இந்த ரெண்டு உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது அதற்கு பிறகு ஊற்றப்பட்ட பிறகு வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாக இருக்குமா. செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கி தரிக்கும். அப்போ நம்ம அபிஷேகத்துக்கு வந்திருக்கோம். நம்ம அபிஷேகம் இருக்குது, அந்த சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். நம்ம நிரப்பப்படணும். உன்னதத்திலிருந்து நம்ம மேல் ஆவி பலமாக ஊற்றப்பட முடியாது ஜெபம் பண்ணுவோம். எல்லார் மேலும் அந்த அபிஷேகம் எல்லாத்துக்கும் தேவை. ஊழியம் பண்ணதுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தை நடத்துக்கு, தொழில் செய்வதற்கு, வேலை காரியத்திற்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு, யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத கற்றுக் கொடுக்குறது எல்லாம் அந்த அபிஷேகம் தான் நடத்தும். அவர் ஜோயல் சொன்ன மாதிரி டைரக்டர். அபிஷேகம் தான் எல்லாத்துக்கும் டைரக்டர். அவர் தான் எந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் எல்லாம் கற்றுக் கொடுப்பார். அதே மாதிரி நம்ம அந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து நம்ம அபிஷேகத்தினால் கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்மேல் இருக்கிறது என்ற வசனத்தின்படி எல்லாரும் மேலே இந்த அபிஷேகம் தைலத்தை இன்னும் நிரப்புங்கப்பா. ஊற்றப்பட்ட அனுபவத்தில் நாங்கள் உன்னத்திலிருந்து பலமாக ஊற்றப்படட்டும் அப்பா. தேவனுடைய அபிஷேக தைலம் என் கிரீடம் என்மேல் இருக்கிற வார்த்தையின்படி இன்னும் எங்கள் பலமாக ஊற்றப்படட்டும் அப்பா. வந்திருக்க ஒவ்வொரு மேலும் இந்த அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இந்த அபிஷேகம் சகலத்திற்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்குது, பொய் அல்ல. அது போதிக்கிற வசனத்தின் அபிஷேகமே ஒவ்வொருவரையும் நடத்தணும் அப்பா. அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போன வார்த்தையின்படி அபிஷேக நுகங்கள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் முறிந்து போகும். ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா, அல்லே லூயா, ஆலே லூயா. சோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்ம ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே அந்த பரிசுத்த நம்மேல் சம்பூர்ணமாய் புரிந்த வார்த்தையின்படி சம்பூர்ணமாய் ஊற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் உன்னதத்திலிருந்து ஆவி பலமாக ஊற்றப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரும் மேலேயும் இந்த ரகசிய செயல்கள் வெளிப்படும்படியாக எங்களுக்கு உன்னதத்திலிருந்து ஆவி பலமாக ஊற்றும்படியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் எங்கள் பிள்ளைகள் மீது, கணவன் மீது, மனைவிகள் மீது, எங்கள் பிள்ளைகள் மீது, பேர பிள்ளைகள் மீது, ஒவ்வொரு குடும்பத்திலும் எங்கள் சபைகளின் மீது, எங்கள் ஊழியங்கள் மீது, எல்லார் மீது அந்த அபிஷேகம் நிரப்பப்பட வேண்டும் அப்பா. உன்னதத்திலிருந்து ஆவி பலமாக ஒவ்வொருவரையும் நிரப்பப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லார் மேலும் நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தினால் எல்லாம் செய்யுமாப்பா. நீ சோத்திரம், சோத்திரம் அப்பா. ஆலே லூயா, ஆலே லூயா. அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கும். அபிஷேகம் சகலத்தையும் நடத்தும். எந்த இடத்துல இருக்கணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்ற வார்த்தை இந்த அபிஷேகம் தான் சொல்லுமாப்பா. தேவையில்லாத இடத்துல நிற்க சொல்லாது, தேவையில்லாத பேச்சை பேச சொல்லாது, தேவையில்லாத காரியங்களை தலையிட சொல்லக்கூடாது. எல்லாம் அந்த அபிஷேகம் தான் ஒவ்வொருவரையும் நடத்தணுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தணும் ஜெபிக்கிறோமாப்பா. எல்லார் குடும்பத்தையும் நடத்துங்க.